இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். ஜாமீன் தொகையை செலுத்தி வெளியேறிய பின் ஜாவி அமலாக்க பிரிவினரால் கைது. நகைச்சுவை மையம் ஒன்றில் படைப்பை வழங்கும் போது இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட சித்தி நூர் அமீரா வயது 26 இன்று ஜாமீன் தொகை செலுத்தி வெளிவந்த பிறகு கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய இலாக்காவினரின் புதிய குற்றச்சாட்டை எதிர்நோக்க உள்ளார். இஸ்லாம் மதத்தை இழிவு செய்ததாக அவர் மீது நாளை ஷரியா உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளது. முன்னதாக குற்றவியல் சட்டம் செக்ஷன் 298A கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக சித்தி நூர் அமீரா 20,000 ரிங்கிட் ஜாமீன் செலுத்தினார். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் ஜாவி அமலாக்க அதிகாரிகள் அவரை கைது செய்ய வந்திருந்தனர். முன்னதாக ஜூன் 4ஆம் தேதி தாமான் டாக்டர் இஸ்மாயிலில் உள்ள நகைச்சுவை மையத்தில் அவர் இச்செயலை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சித்தி நூர் அமீராவுடன் அவரின் காதலன் என நம்பப்படும் அலெக்சாண்டர் நவீன் சந்திரனும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இவ்விருவருக்கும் தலா 20,000 ரிங்கிட் மதிப்பிலான ஜாமீன் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நாட்டின் தேவைக்கேற்ப அமைச்சர்களின் எண்ணிக்கை அமைந்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கூப் தலைமையிலான அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை தற்போது நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை உகந்த நிலையில் உள்ளதாக பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ அப்துல் லத்தீப் அகமட் தெரிவித்துள்ளார். இப்போதைக்குள்ள தேவை, சவால், கடமை, நிபுணத்துவ அடிப்படையில் அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள நபர்களின் எண்ணிக்கை நியமனம் சிறந்ததென கருதப்படுகிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களும் தங்கள் கடமைகளையும் முழுமையாகவும் ஆர்வத்துடனும் மேற்கொள்கின்றனர். மலேசிய குடும்ப மக்களின் நலனை காப்பதற்கு இது அவசியமாகிறது என இன்று மக்களவை கூட்டத்தொடரில் அவர் எழுத்துப்பூர்வமான பதிலில் உறுதியளித்தார். அமைச்சரவை மீதான சீரமைப்பு தொடர்பில் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா சானி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். பிரதமர் துறை இலாக்காவின் மலேசிய நிர்வாக மேலாண்மை உருமாற்ற பிரிவு அமைச்சுகளின் அடைவு நிலையை மதிப்பீடு செய்யும் கடமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அப்துல் லத்தீப் கூறினார். சூலு சுல்தான் வாரிசுகள் 67.5 பில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோருவதற்கு காரணமான நஜீப் மீது போலீஸ் புகார். சூலு சுல்தான் வாரிசுகள் 67.5 பில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோரும் விவகாரத்தில் நாட்டை அந்த நிலைக்கு இட்டு சென்ற நாட்டின் 6வது பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் அலட்சியமே காரணம் என கூறி அவருக்கு எதிராக பெட்டாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் இன்று புகார் செய்யப்பட்டது. PKR கட்சியின் மணிவண்ணன் கோவிந்தசாமி, டத்தோ அஸ்ரூஸ் மாட் ருடூஸ், ஈஸ்வரன் தேவர் நடராஜன், நோர்ஹானா பிந்தி அன்வார், ஜெயமாலா ஆண்டி ஆகியோர் மலேசிய மக்கள் என்ற அடிப்படையிலும் அடிலான் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலும் இப்புகாரை செய்திருக்கின்றனர். ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளபடி சூலு சுல்தான் வாரிசுகளுக்கு இழப்பீடு வழங்குவதை 2013 டத்தோஸ்ரீ நஜீப் தலைமையிலான நிர்வாகம் நிறுத்தியதை தொடர்ந்து இந்த சிக்கல் தொடங்கியது. இந்த விவகாரத்தில் ஒரு பிரதமராக அலட்சியம் செய்திருக்காவிடில் அல்லது கடமையை சரியாக செய்வதில் தோல்வி கண்டிருக்காவிடில் நாட்டில் இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்காது என்பதை அவர்கள் அப்போலீஸ் புகாரில் சுட்டிக்காட்டி இருக்கின்றனர். இந்த விவகாரத்தை போலீஸ் புலன் விசாரணை செய்ய வேண்டும். நாட்டிற்கும் மக்களுக்கும் மிக பெரிய இழப்பை இந்த அலட்சிய போக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் அவர்கள் அந்த போலீஸ் புகாரில் சுட்டிக்காட்டி இருக்கின்றனர். கோசம் 8 கும்பலை சேர்ந்த 28 பேர் மீது குற்றச்சாட்டு. 3 ஆண்டுகளுக்கு முன் உலுஸ்லாங்கூர் மாவட்டத்தில் கோசம் 8 கும்பலில் உறுப்பினர்களாக இருந்ததாக 28 ஆடவர்கள் மீது கோலகுப்பபாறு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. P. தனசேகரன், K. சரவணகுமார், S. செல்வம் மோகன், N. யோகேஸ்வரன், N. கணேசன், R. ராஜகுமார், அசீஸ் லத்தீப் அஸ்னார், M. சந்திரன், P. வினோத், K. செல்வன், T. தட்சிணாமூர்த்தி, S. விக்னேஸ்வரன், M. சரவணன், V. இளங்கோவன், V. தினகரன், M. ஈஸ்வரன், S. நவீன், S. காளிமுத்து, P. மோகன்ராஜ், A. பூபாலன், N. விஜேந்திரன், K. புனிதராஜன், R. தேவேந்திரன், R. வெங்கடேசன், டான் எங்சூன், P. சத்தீஸ்வரன், G. ஞானநாதன், H. அரவிந்தர் ஆகியோரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர்.
நீதிபதி நூருல் மர்தியா முகமது ரிசா முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தமிழ், மலாய் மொழிகளில் வாசிக்கப்பட்டது. அனைவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு புரிகிறது என்பதை தெரிவிக்கும் தோரணையில் தலையை அசைத்தனர். இருப்பினும் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதால் இவர்களின் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து 2022ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி வரையில் இவர்கள் அனைவரும் கெலுப்பாங் ஈய சுரங்கத்தில் உள்ள ஓர் இடத்தில் கோசம் 8 கும்பலின் உறுப்பினர்களாக இருந்தனர் என குற்றப்பத்திரிகையில் வாசிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது அரசு தரப்பில் ஜாமீன் தொகை வழங்கப்படுவது குறித்து பரிந்துரை எதுவும் செய்யவில்லை. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சார்பில் ஜாமீன் அனுமதி கோரி வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இவர்களுக்கு குடும்பங்களை கவனிக்கும் பொறுப்பு உள்ளது. சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனர் என்ற காரணங்களை அவர்கள் முன்வைத்தனர். ஆனால் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்தது. வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி அவர்கள் மீண்டும் இந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவர் என தெரிவிக்கப்பட்டது. மலேசிய ரசிகர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கிறது. மலேசிய சுற்றுலாத்துறையின் ஆதரவோடு இந்தியாவை சேர்ந்த பிரபல இசையமைப்பாளர் அனிருத்தின் மாபெரும் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக MC என்டர்டெயின்மெண்ட் குழுமத்தின் கிரியேட்டிவ் இயக்குனர் எட்வின் ஆனந்தராஜ் தெரிவித்தார். அனிருத் லைவ் இன் மலேசியா 2022 என பெயரிடப்பட்டுள்ள இந்த இசை நிகழ்ச்சி இவ்வாண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி புக்கிட் ஜெலியில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ட்ரெய்லர் வெளியீடு, பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் இன்று புத்ராஜயாவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளர் அனிருத், மலேசிய சுற்றுலாத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ஜைனுடின் அப்துல் வஹீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்தியாளரிடம் பேசிய அனிருத், இந்தியாவை போலவே மலேசியாவிலும் எனக்கு ரசிகர்கள் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தரமிக்க இசையை ரசிகர்கள் ரசிப்பதோடு அதனை பிரபலப்படுத்தவும் பேருதவியாக இருக்கின்றனர் என்றார். இந்நிலையில் இந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள், இதர விவரங்கள் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.